உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவை பிசாசாகிய சாத்தான் சோதித்தானா இல்லையா? அதுதான் இந்த வீடியோ. அப்படி சோதித்தான்னா எப்படி சோதித்தான், என்ன செய்தான், அதில் இயேசு எப்படி அவனோடு அந்த சோதனையில் ஜெயித்தாரா இல்லை தோற்று போயிட்டாரா? வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவரால் ஏவப்பட்டு, அதாவது ஹோலி ஸ்பிரிட் அவரை கொண்டுட்டு போய் வனாந்திரத்தில் அவரை 40 நாட்கள் அவர் வனாந்திரத்துக்கு போகும்போது அங்கே 40 நாட்களும் பிசாசானவன் அவரை சோதித்தான். 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாட்கள் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் 40 நாட்கள் சோதித்தான். இந்த சோதித்தான் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா டெம்ப் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா தூண்டி விட்டுறது, தப்பு பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுறது, குற்றம் செய்வதற்கு ஆசையை காட்டி தூண்டி விட்டுறது, அவன் பாவம் பண்ணுவதற்கு தூண்டி விடுறது, டெம்ப் பண்ணுறது. இப்போது கல் கடைக்காரன் ரொம்ப குடிகாரனாக ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கிங்களேன், சாராய கடையை பார்த்து அந்த பாட்டிலை பார்த்தவொடனே அவனை டெம்ப் பண்ணும், அப்படியே குடிச்சிடணும்னு சொல்லி அந்த பாட்டில் அவனை டெம்ப் பண்ணும் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணுறான், அதாவது தோற்று போயிட்டான்னா அதில் போய் விழுந்துருவான். 1 மாதம் குடிக்காமல் இருந்தால் கூட ஒரு நாள் சோதனையில் அவன் தோற்று போயிடுறான், அந்த டெஸ்ட்டில் அவன் தோற்று போயிடுறான், அந்த டெம்ப் பண்ணுறதுல அவன் ஏமாந்துடுறான். இதுபோல் 40 நாட்கள் பலவித சோதனைகளை சாத்தான் கொடுத்தான். அதில் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான், ஏவாளுக்கு சோதனை கொடுத்தான், அதில் ஏவாள் தோற்று போயிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி அவன் டெம்ப் பண்ணான்னா 40 நாட்கள் சோதனை பண்ணுறான். 40 நாள் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்துக்கு பசி எடுக்குது. அவர் அந்த 40 நாட்களும் புசிக்கலை, குடிக்கலை, தண்ணி குடிக்கலை, சாப்பிடலை. தேவ சமூகத்தில் அவர் அமர்ந்து தேவனை நோக்கி அவருடைய ஊழியத்தை பற்றி அவர் சித்தத்தை அறியும்படியாய் அவர் 40 நாட்கள் தேவனோடு உறவாடினார். இந்த பிசாசு என்ன பண்ணுது, அவர் எந்திரிச்சிட்டு அவருக்கு பசி இருக்குன்றத பிசாசுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குன்றத பிசாசுக்கு தெரியும். நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்றது பிசாசுக்கு தெரியும். பிசாசு தந்திரம் உள்ளவன், அவன் ரொம்ப ரொம்ப தந்திரசாலி. நீங்கள் ஒரு பொருள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதை வாங்கி முடிக்கிற வரைக்கும் உங்களை அவன் டெம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம அதில் விழுந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவரை அவன் டெம்ப் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஒரு கல்லை கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். சாத்தானுக்கு தெரியுது பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு தெரியுது. அவன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றுன்றான். அப்பம்னா சாப்பிட்றது. அப்போது ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா நமக்கு இருக்கிற பசிக்கு அந்த கல்லை அப்பமாக மாற்றி என்ன பண்ணியிருப்போம், சாப்பிட்டு கூட காட்டியிருப்போம். எனக்கு பசி எடுத்ததில் கல்லை தானே கொடுத்தேன், அந்த பார் அப்பமாக மாற்றிட்டேன், சாப்பிட்டு கூட காட்டுறேன்னு சாப்பிட்டு காட்டிருப்போம். ஆனால் அவன் சோதனையை தெரிந்து கொண்டு அவர் சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்றார். நீ ஏன் அப்பத்தை கொண்டு வர, அப்போ என்ன டெம்ப் பண்ணுற, என்ன சோதனை பண்ணுறியா? கல்லை ஏன் அப்பமாக்க சொல்கிற? அப்பத்தினால மட்டும் மனிதன் உயிர் வாழ முடியாது. தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் நமக்கு தருகிறது அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான், அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அதில் தோற்று போயிட்டான் பிசாசு. அப்போ 2வது டெஸ்ட் என்ன வைக்கிறான், மலை மேலே இருந்து கீழே எல்லாத்தையும் காட்டிட்டு அவன் சொல்கிறான், இதை எல்லாத்தையும் பார், சுற்றி பார், இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கு, எனக்கு இருக்குது அந்த அதிகாரம். உண்மைதான், அவன் உலகத்தின் அதிபதி.
அதனால தான் ஜனங்களை விபச்சாரம் பண்ண வைக்கிறான், வேசித்தனம் பண்ண வைக்கிறான், கொலை செய்ய வைக்கிறான், திருட வைக்கிறான். இதெல்லாம் மனுஷங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே. தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதனும் நல்லவர்கள். அவர்களை பாவம் செய்ய தூண்டுவது தான் இந்த சாத்தான், பிசாசாகிய இந்த சாத்தான். ஆதியில ஏதான் தோட்டத்தில் உண்டானதில்ல, அவன் தூண்டுனான்ல இந்த பழத்தை சாப்பிடுன்னு. அன்றிலிருந்து இதுவரையிலும் அவன் மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவது இந்த பிசாசாகிய சாத்தான் தான். அப்போ நீ கீழே விழு, அவர் சொல்ற, இது எல்லாம் எனக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள், அப்பனா உனக்கு இதை எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன், உன்னை இதுக்கு பெரிய ராஜாவாக்குறேன்னு சொல்கிறான். உலகத்துக்கே நான் உன்னை இதாக்குறேன், நீ என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள், என்னை தொழுது கொள்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னால் போச்சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எழுதி இருக்கிறதுல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, அப்பால போச்சாத்தானே அப்படின்னு அவனை விரட்டுறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், அவர் வசனத்தை சொல்லி சொல்லி அவர் ஜெயிக்கிறதை பார்த்துட்டு, இப்போ தெரியுதா? முதல்ல என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, பைபிளில் எழுதியிருக்கிறதே, பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறதே. அப்போ இந்த சாத்தான் ரெண்டாவது என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் ஆராதனை செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இவனுக்கும் பைபிள் தெரியும் சாத்தானுக்கு. அப்பா அவன் சொல்றான், உன் கால், மூன்றாவது டெஸ்ட் வைக்கிறான். அவன் சொல்றான், உன் கால் கல்லில் இடராத படிக்கு நான் உன்னை கரங்களில் ஏந்துவேன் என்று எழுதியிருக்கிறதுல, அப்போ இங்கேருந்து நான் உன்னை கீழே தள்ளி விடுறேன், நீ கீழே குதி, உன்னை கடவுள் பிடிச்சிக்கிடுவாருன்னு சொல்கிறான். உன் கால் கல்லில் இடராத படிக்கு நான் உன்னை கரங்களில் ஏந்துவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறதுல, அப்போது இங்கேருந்து நான் உன்னை தள்ளுறேன், கீழே குதி அப்படின்னு சொல்கிறான். அப்பையும் இயேசு கிறிஸ்து எதை வச்சு ஜெயிக்கிறார்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா! பார்த்தீங்களா? அப்பையும் கர்த்தருடைய வசனத்தினால தான் ஜெயிக்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் சாத்தான் நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் அது டெஸ்ட் வைக்கிறதுலேருந்து, அது சோதனையிலிருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நாம் வேதத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். சத்தியமாக வசனமாகிய பட்டயத்தை கையில் எடுத்து சாத்தானை ஓட ஓட விரட்டணும் பிரியமானவர்களே. துதி என்னும் பட்டயத்தை எடுத்து சாத்தானை ஓட ஓட விரட்டணும் பிரியமானவர்களே. வசனத்துக்குத்தான் அவன் பயப்படுவான். அதனால தான் சிறு குழந்தைகள் இருதயத்துக்குள்ள வசனங்களை நாம் சின்ன வயசுலேயே விதைச்சிடணும். ஆண்டவர் சொல்கிறாரே, உபாகமம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. உன் பிள்ளைகளுக்கு நீ இந்த வார்த்தைகளை குறித்து, நியாயப்பிரமாணங்களை குறித்து, சத்தியத்தை குறித்து நீ உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் போதும், எழும்பும் போதும், போகும்போதும், வரும்போதும், நடக்கும்போதும், என்னென்ன எந்த நேரமும் இதை குறித்து நீ பேசுவாயாக. இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் நீ எழுதுவாயாக. அப்போ நம்ம இருதயங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும் போது சாத்தான் நம்மளை டெம்ப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வசனத்தினால நம்ம ஜெயிப்போம்ல, நமக்கு அது ஞாபகம் விட்டோம் இல்லையா? பிசாசு அழகான ஒரு பொண்ணை கூட்டி கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னத்தில் காட்டுவான். ஆம்பளைங்களாக இருந்தா, பார் எவ்வளோ அழகாக இருக்கா பார், நீ அவள் லவ் பண்ணு, அவள் பின்னத்தில் போ அப்படிவான் சாத்தான். அப்போது நீ வேதம் படித்த வாலிப பிள்ளை என்ன சொல்லும், உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால், நீ உன் கண்ணை ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்துட்டேன்னா அவளோடு விபச்சாரம் பண்ணிட்டேன்னு வேதத்தில் எழுதியிருக்கே. விபச்சாரம் பண்ணவங்களுக்கு தண்டனை என்ன? நியாய தீர்ப்பு என்ன? நரகம். 10 கற்பனைகளில் ஒன்று விபச்சாரம் பண்ணாத. அது அது கட்டளை. அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ கண்ணால் பார்த்து நீ அந்த பிள்ளை மேலே உனக்கு இச்சை அந்த பிள்ளைய நீ மோகமாக பார்த்துட்ட, உன் கண்ணால் பார்த்துட்டேனாலே அவளோட நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார்.
அப்போ பரிசுத்தம்ன்றது எவ்வளவு நமக்கு அவசியமாய் நமக்கு தேவைப்படுகிறது பார்த்தீங்களா? அப்போ இந்த வேதம் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது தான் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாலிப பிள்ளைகளோ மற்றவர்களும் ஆண்களோ பெண்களோ வாழ முடியும். அதைத்தான் பிசாசு கெடுத்து போடுவான். பைபிளை படிக்க விட மாட்டான், ஜெபம் பண்ண விட மாட்டான், துதிக்க விட மாட்டான். இப்போ அவனோட தந்திரங்களை பார்த்தீங்களா? நம்மளை வேலை வேலை வேலைன்னு அழுத்தி போட்டுருவான். நம்மளை வந்து சாதாரணமாக தாலாட்டி தாலாட்டி தூங்க வச்சுருவான். சிலர் சொல்லுவாங்க, நான் எங்கே படுத்தாலும் உடனே எனக்கு தூக்கம் வந்துடுதுப்பா, ஆண்டவர் எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துறார். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். இந்த அயர்ந்த நித்திரையை வியாதியஸ்தருக்கு வேணால் வழியில் வேதனையில் கேட்கும்போது வேணால் ஆண்டவர் கொடுக்கலாமா இருக்கும். ஆனால் சும்மா இருக்கிறவங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கறது சாத்தான். நம்மளை வேதம் வாசிக்க விட மாட்டான். வேதம் வாசிக்கும் போதே அயர்ந்த நித்திரையை கொடுத்துருவான். ஆண்டவராக கொடுப்பாரு. அதனால் இயேசு கிறிஸ்துவை சாத்தானானவன் எப்படி சோதித்தான், டெம்ப் பண்ணினான்னு பார்த்தோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவையே சாத்தான் டெம்ப் பண்ணா உங்களையும் என்னையும் நம்ம பிள்ளைங்களையும் அவன் டெம்ப் பண்ண மாட்டானா? சொல்லுங்க. அப்போது எவர்களை, இந்த சாத்தானை குறித்து என்ன போட்டிருக்கு? எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யோபில் என்ன சொல்லியிருக்கு? 1வது அதிகாரத்தில், சாத்தானே, தேவனுடைய சமூகத்தில் வந்து சாத்தான் நிற்கும்போது, நீ எங்கேருந்து வர? நான் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து நான் வருகிறேன். பூமி எங்கும் சுற்றித் திரிகிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. காற்று போல் உள்ளே வருவான். கதவை திறக்கணும்னு அவனுக்கு அவசியமே இல்லை. இருட்டு வீட்டுக்குள்ளே எங்கே வேணா அவன் உள்ள நுழைவான். யார் உள்ளத்தில்னாலும் அவன் உள்ளே ஓடியாந்துருவான். ஆண்டவர் உள்ளத்தில் இல்லைன்னா அவன் நம்ம உள்ளத்தில் வந்து நம்மளை தாறுமாறாக்கி போட்டுருவான். உண்மையில் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சு போட்டுருவான். வாலிப பிள்ளைகளை பாவத்தில் கொண்டுட்டு போய் தள்ளிடுவான். சாத்தான் தான் பண்ணுறது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், கற்பழிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, பெண்க அந்த இது. உண்மையில் அவர்கள் நல்லவர்கள் தான். அந்த நேரத்தில் இந்த சாத்தானானவன் அவங்க கண்ணில் இச்சையை தூண்டி, அவங்க சரீரத்தில் ஆசையை தூண்டி விட்டு அந்த பாவத்தை பண்ண வைக்கிறான். சத்தியமும் சத்திய ஆவியானவரும் நம் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது சாத்தான் உள்ள நுழைய முடியாது, நம்ம அசைக்க முடியாது. நாம் நினைவுகளில் தேவனை துதித்து கொண்டிருந்து தேவனே நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும்போது அவன் கிட்ட வர முடியாது. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல சாத்தான் வர முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கிட்ட வருவான், ஆனால் மேற்கொள்ள மாட்டான். ஏன்னா அவனை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். வருவான், குடும்பத்தை குலைச்சி போடும்படியாக வருவான், நாசம் பண்ணுறது மாதிரி வருவான். ஆனால் எல்லாமே காரியத்தை ஆண்டவர் மாறுதலாகி போடுவார். இந்த 2024 முடிகிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் எந்தெந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் அவன் குலைத்து போட்டானோ, எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு டெம்ப் பண்ணி, உங்களை டெம்ப் பண்ணி அதனால கஷ்டம் வந்ததோ, இந்த 2025 சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரையே டெஸ்ட் பண்ண ஒரு சாத்தான் உங்களை என்னையும் டெஸ்ட் பண்ணுறது லேசான காரியம். அதனால் ஜெபத்தில் தரித்திருப்போம், வேதத்தை நல்லா வாசிப்போம், வேதத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் பதிய வைப்போம், கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவனை பிசாசு வந்து தொடவும் முடியாது. பரிசுத்தம் உள்ளாட்டாலும் வருவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் தானே. 40 நாட்கள் டெஸ்ட் பண்ணுறான்ல, எப்போ விழுத்தாட்டலான்னு நம்மளை வகை தேடி சுற்றி திரிவான். அதுதான் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்திக்கிட்டே வரும்போது ஓட ஓட துரத்துமா. நம்ம எதிர்த்து நின்று ஏய் அப்படின்ட்டா அதுவும் நின்றுமா. அதுபோல் தான் நம் வார்த்தையினால், தேவனுடைய சத்தியத்தினால், ஆவியாகிய சத்தியமாகிய வசனமாகிய பட்டயத்தினால நாம் சாத்தானை விரட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஜெயம் உள்ளவர்களாய், அவர் சொல்கிறார்ல, இந்த உலகத்தில், இந்த உலகத்தின் அதிபதி வரான். அதை எப்போ தெரியுமா? கடைசி நேரத்தில். இப்போ போன அந்த சாத்தான் அந்த லாஸ்ட் சிலுவையில் அறையும் போது வந்து நின்று டெம்ப் பண்ணுறான். ஏய் கீழே இறங்கு, நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே வா. அவர் இறங்கி வந்திருப்பார். ஆனால் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல், நமக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல், ரட்சிப்பு நிறைவேறாமல் போய்விட்டிருக்கும். அதனால் அவர் முற்றும் முடிய தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர் அதுக்கு தானே வந்தார். அதனால் அவர் சாத்தானுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஜெயித்தார்.
அந்த டெம்ப்ட் பண்ணுறது கூட அவர் அதில் ஏமாந்துடல. அதான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் இதோ அவரே சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை என்றார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அந்த சாத்தான் இடத்துல எனக்கு அவன்கிட்ட பங்கே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? காட் பிளஸ் யூ.